ஹalleluya 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 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த மனமகிழ்ச்சி நாள் காலைவேளைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. इस खुशी के दिन सवेरे के समय हम परमेश्वर के समूह में परमेश्वर ने आपके नाम को महिमा करने के लिए अनुग्रह किया, इसलिए धन्यवाद। தேவனாய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மிகவும் அருமையாக நம்மை பாதுகாத்து வருகிறார். परमेश्वर हर एक दिन हमें अच्छी रीति से संभाल कर आते हैं। அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் ஜீவிக்கின்ற பொழுது சகல காரியங்களிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் நடத்துகிறவராய் आशीर्वदिக்கிறவராய் இருக்கிறார். हम जब उनके वचन के अनुसार चलेंगे तब हमें वो बचाता है, चलाता है और हर एक चीजों में हमें आशीष करता है। அவர் நம்மை ரட்சித்த நம்முடைய தேவனாய் இருக்கிறார். वो हमें उद्धार किया हुआ परमेश्वर है। நம்மோடு கூட எப்போதும் அவர் அன்போடு கூட உறவாட உரையாட அவர் விரும்புகிறார். वो हमारे साथ हमेशा प्रेम के साथ बात करना चाहते हैं। அவர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்த எப்போதும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். हमें वो बचाकर चलाने के लिए हमेशा तैयार है। அதற்காக ஜீவனும் வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். इसलिए हम देखते कि वो जीवन और सामर्थ भरा हुआ जो वचन परमेश्वर ने हमें दिया है, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு உணர்ந்து அதன்படி ஜீவிக்கின்ற और பொழுது इस परमेश्वर के वचन को ध्यान से सुनकर हम उसे महसूस कर कर जब हम आगे बढ़ेंगे तब நிச்சயமாக தேவனாய கர்த்தர் நாம் எதை விரும்புகிறோமோ அதை நமக்கு அவர் செய்வார். और निश्चय रीति में परमेश्वर और जो हम चाहते हैं वो परमेश्वर हमें करेंगे। எல்லா காரியங்களிலிருந்து அவர் நம்மை விடுவித்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். हर एक कार्य में हमें बचाकर हमें उसमें से छुड़ाने वाला परमेश्वर है। அவர் நம்மோடு கூட எப்போதும் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். वो हमारे साथ हमेशा रहता है करके मतलब परमेश्वर कहता है। வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போமாக. शास्त्र से एक दो चीजों हम देखेंगे। எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और यिर्मयाह 15 अध्याय 16 वचन को पढ़ सकते हैं। உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. जब तेरे वचन मेरे पास पहुंचे तब मैंने उन्हें मानो खा लिया, और तेरे वचन मेरे मन के हर्ष और आनंद का कारण हुए, क्योंकि हे सेनाओं के परमेश्वर यहोवा, मैं तेरा कहलाता हूँ। இங்கே எரேமியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கின்ற பொழுது यहाँ यिर्मयाह नबी के बारे में जब हम देखते हैं, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று எழுதியிருக்கிறார். और जब तेरे वचन मेरे पास पहुंचते ही मानो मैं तो उसे खा लिया कर लिखा गया। அந்த வசனத்தை நான் உடனடியாக புசித்தேன் என்று எழுதியிருக்கிறார். और उस वचन को मैं तुरंत वो वचन को मैंने खा लिया कर लिखा गया। உம்முடைய வசனத்தை நான் உடனே கிடைத்த உடனே புசித்தபடியால், और जैसा वचन मुझे मिला तुरंत मैंने उसे खाया, அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினது என்று சொல்லுகிறார். और उस वचन मेरे मन के लिए हर्ष ले आया करके देखते அந்த हैं। வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினது என்று சொல்லுகிறார். और यहाँ पे लिखा है कि मन के लिए हर्ष और आनंद वो वचन ने किया। உம்முடைய வார்த்தையை நான் பெற்றவுடனே நான் அதை புசித்த உடனே நான் சந்தோஷம் அடைஞ்சேன், மகிழ்ச்சி அடைந்தேன். और जी आपका जो वचन और जो वचन मेरे को आते ही मैं खुश हुआ, मेरा मन हर्ष हुआ। ஆனபடியால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, इसलिए सेनाओं का உம்முடைய परमेश्वर நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. और मैं तेरा कहलाता हूँ करके यहाँ पर लिखा गया है। தேவனுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर मैं तेरा कहलाता हूँ करके लिखा गया है। தேவனாய கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து தேவன் சொல்லுகிற பிரகாரம் இயங்குகின்ற பொழுது, और परमेश्वर का वचन जब हम हृदय में रखकर जब उसके अनुसार हम हमारी जिंदगी बिताए, தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பலத்த கிரியை நடப்பிக்கிறார். परमेश्वर हमारे साथ रहकर बलवंत क्रिया करते हैं। உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, और जब हम देखते कि व्यवस्थावरण 28वां वचन पर जब हम அங்கே देखते 9ஆம் 10ஆம் வசனங்களிலே वहाँ पर 9 और 10 वचन पर इस तरह लिखा है, நீ தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, और यदि तो अपने परमेश्वर यहोवा की आज्ञाओं को मानते हुए, தேவனாய கர்த்தருடைய வசனங்களை வார்த்தைகளை கைக்கொண்டு, और तो अपने परमेश्वर की आज्ञाओं और वचन को मानते हुए அவர் வழிகளிலே நடக்கின்ற பொழுது, उसके मार्ग पर जब चले, அவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நீ நடக்கின்ற பொழுது, और जब उनकी वचन जब उसके अनुसार जब तुम चले, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே அல்லது உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தபடியே, और वो जिस तरह शपथ खाकर उन्होंने अपनी वचन दी, உன்னை அவர் தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். और वो तुझे अपनी पवित्र प्रजा करके स्थिर करेगा। हालेलुया। हालेलुया। தேவனுடைய வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. परमेश्वर की वचन स्पष्ट रीति से कहती है, தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நாம் கைக்கொண்டு, और परमेश्वर की जो है हमें आज्ञा को
को मानकर அவர் வழிகளிலே நடக்கின்ற பொழுது और उनके वचन में उस जब मार्गों पर चले, அவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த பிரகாரமாய் जिस तरह उन्होंने हमें शपथ कर दिए நமக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். और उन्होंने शपथ खाई हमारे लिए, வாக்கு தத்தமாக हमें கொடுத்திருக்கிறார். एक वाचा के समान दी। அவர் நம்மை அவருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாராம். और वो अब हम अपने लिए पवित्र प्रजा करके स्थिर रखेगा। அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு और पृथ्वी के देश देश के सब लोग यह देखकर कहेंगे, உனக்கு பயப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. कि वो कहेंगे कि ये यहोवा का कहलाता है और तुझसे डरेंगे। நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கின்ற और பொழுது परमेश्वर की केवल परमेश्वर की मार्ग पर ही चलकर वो वचन के अनुसार जब हम जिएंगे அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படுமா. और हम देखते कि हम उनके कहलाते जाते நாம் हैं। ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து ஜீவிக்கின்ற பொழுது केवल हम परमेश्वर का भय मानकर இந்த जिए, உலகமே நம்மை கண்டு பயப்படுமா. इस दुनिया हमें देखकर डरेगी। நாம் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. हमें कोई भी चीजों को लेकर डरना नहीं இந்த है। ஆண்டவருக்கு மட்டும் நாம் பயப்படாமல் நம் மனம் போல் ஜீவிப்போமானால் इस परमेश्वर के लिए केवल डर कर अगर बिना डर कर हम अपने मन के अनुसार जिए, இந்த तब உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கண்டு பயப்பட வேண்டியது इस இருக்கும். दुनिया की हर चीजों को लेकर हमें डरना இந்த है। உலகத்திலே மனிதர்களை பார்ப்போமானால் आज अगर हम दुनिया पर देखेंगे, எதற்கெடுத்தாலும் किसी பயப்படுகிறார்கள். के लिए भी डरते हैं வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை. और एक जिंदगी में एक आशा नहीं है உலகத்தில் என்ன நடக்குமோ என்று மிகுந்த பயத்தோடு கூட இருக்கிறார்கள். और इस दुनिया पर क्या होगी कर वो देखकर वो बहुत भय के साथ रहते हैं। தேவனை அறிந்த தேவனுடைய ஜனங்களோ, परमेश्वर के जाने हुए परमेश्वर தேவனுடைய के लोग, வார்த்தை பெற்ற தேவனுடைய ஜனங்களோ, परमेश्वर को जाने हुए उनके वचन पाए हुए அவர் लोग, மீது விசுவாசம் வைத்து நடக்கிற அவருடைய ஜனங்களோ उन पर विश्वास कर चलने वाले परमेश्वर के மிகுந்த लोग, தைரியமாக காணப்படுகிறார்கள். और हम देखते हैं कि बहुत धैर्य से என் रहते தேவன் हैं। என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். मेरा परमेश्वर मुझे बचाने के लिए काफी है कर बहुत हर्ष से என் रहते தேவன் हैं। என்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவதும் இல்லை என்று मेरा சொல்லுகிறார்கள். परमेश्वर ना ही मुझे छोड़ता है ना ही त्यागता है कर लिखा गया ஏன்னா है। இவர்களை கண்டு உலகமே எல்லா காரியங்களும் பயப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. क्योंकि इनको देखकर सारी दुनिया डरेगी कर लिखा என்று गया है। அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. और हम यहोवा के कहलाए जाते हैं कर लिखा गया है। கர்த்தருடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. परमेश्वर का वचन उतना सामर्थ्यदार है। கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. परमेश्वर का जो वचन और वाचा उतना सामर्थ्यदार है। சங்கீதம் 19 இதை குறித்து மிகவும் அருமையாக எழுதப்பட்டுள்ளது. और भजन संहिता 19 पर इस तरह लिखा हुआ है। நாம் அந்த 19 சங்கீதத்திலே பார்ப்போமானால் हम उस 19 वचन पर देखेंगे। 10 வசனத்திலே 19 अध्याय 10 वचन पर देखेंगे। அவைகள் பொன்னிலும் கர்த்தருடைய வார்த்தைகளானது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது என்று और எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया वे तो सोने से और बहुत कुंदन से भी बढ़कर मनोहर है कर लिखा गया है। உலகத்துள்ள எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் மேன்மை உள்ளது என்று और इस எழுதப்பட்டுள்ளது. दुनिया में जो भी है सभी सबसे ज्यादा जो है मुख्य है वो परमेश्वर की वचन है। அங்கே தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று और वहाँ पर எழுதியிருக்கிறார். नबी कहता है कि तुम आपका वचन मिलते ही मैंने उसे खा ली। என்று அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது? क्योंकि इस वचन किस तरह है, அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதலிலும் மதுரம் உள்ளது என்று और எழுதப்பட்டுள்ளது. वे मधु से और टपकने वाले छते से भी बढ़कर मधुर है कर लिखा அந்த गया है। கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கின்ற பொழுது तो हम जब परमेश्वर का वचन सुनते हैं, கவனமாக கேட்டு உணர்ந்து இருதயத்திலே பதிப்போமானால் हम ध्यान से सुनकर इसे हम अपने हृदय में हम इसे बसा ले तो அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதலிலும் மதுரம் உள்ளதான் இருக்கும். वे मधु से भी और टपकने वाले छते से भी बढ़कर வேதத்தை मधुर है। வாசிக்க வாசிக்க அது நமக்கு மிகுந்த இனிமையாக காணப்படும். शास्त्र को पढ़ते पढ़ते ये बहुत मधुर होगी। அது நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. वो हमारे लिए हर्ष ले आती அது है, நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக वो இருக்கிறது. हमारे आनंद ले आती है। ஆனபடியால்தான் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது इसलिए 7वां वचन से हम देखते हैं, கர்த்தர் வேதமானது கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதாக காணப்படுகிறது. और यहोवा की व्यवस्था खरी है। இவைகளை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது और जब हम इसे खाते हैं நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. और हमारे प्राण को बहाल कर देती நம்முடைய है, ஆத்மாவை புஷ்டி உள்ளதாய் மாற்றுகிறது. और हमारी आत्मा के लिए वो हष्ट पुष्ट कर देती நம்முடைய है, ஆத்மாவை வல்லமை உள்ளதாய் மாற்றுகிறது. हमारी आत्मा को वो सामर्थ बनाती है। தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. परमेश्वर के द्वारा हम सब कुछ कर सकते करके धैर्य देता
அந்த है। அவருடைய சத்தியமானது பேதையா இருந்தாலும் அவர்களை பெரிய ஞானிகளாய் மாற்றுகிறது. और हम देखते हैं कि वो जो सत्य जो देखते हैं कि जो साधारण लोग को भी बुद्धिमान बना देती है। அறிவில் குறைந்தவளா இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை கற்று அதன்படி ஜீவிக்கின்ற பொழுது जब कोई लोग ज्ञान में कम होंगे तभी भी जब अगर वो परमेश्वर के वचन को लेकर जब उसके अनुसार जिएंगे, உலகத்துள்ள எல்லா ஞானிகளை பார்க்கலும் அதை விட இவர்கள் பெரிய ஞானிகளாய் और காணப்படுகிறார்கள். इस दुनिया के सभी ज्ञानी से ये बढ़कर ज्ञानी रहते हैं। கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் செம்மையாக காணப்படுகிறது. और हम देखते हैं कि यहोवा की आज्ञा निर्मल है, அது இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. और वो देखते हैं कि वो हृदय को आनंदित करती है। கர்த்தருடைய வார்த்தையை நாம் எவ்வளவாக நாம் அதை நேசிக்க வேண்டும். और परमेश्वर का जो वचन है उसे हमें कितना प्यार करना है। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. परमेश्वर अच्छा है करके चक्कर देखो। ஆதியிலே வார்த்தை இருந்தது, और आदि में वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் वो இருந்தது, वचन परमेश्वर के पास அது था, தேவனாய் இருந்தது. वो ही वचन परमेश्वर அந்த था, வார்த்தைகள் தான் தேவனாய் वो இருக்கிறார். वचन ही परमेश्वर है। நாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை சந்தோஷிக்கிறதா இருக்கிறது. वो हमारे हृदय को हर्ष करने वाला, हर्ष पुष्ट करने वाला அருமையான है। தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर அந்த के लोग। கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் நாம் எவ்வாறாக நாம் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும். और हर रोज हमें किस तरह वचन को, परमेश्वर वचन को पढ़ना है और उसे किस तरह हमें उपयोग करना है। அவைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. और हम देखते हैं कि वो है, वो आज्ञा निर्मल है और वो आंखों में ज्योति ले आती है। உலகத்தில் மக்கள் எல்லாம் பாவத்துக்கு நேராக அவர்கள் வந்து ஓடி போகிறதை பார்க்கிறோம். और हम देखते हैं कि इस दुनिया के लोग पाप की ओर दौड़ते हैं, பாவத்தையிலே இருக்கிறார்கள். पाप में ही रहते அவர் हैं। பார்க்கிறதெல்லாம் பாவமாகவே जो காணப்படுகிறது. देखने वाले सारे चीज पाप है, பாவமான கிரியைகள் நடப்பிக்கிறார்கள். पापी जो कार्य जो है वो करते हैं। ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறியாதபடியினாலே और यीशु मसीह को नहीं जाने அந்த इसीलिए பாவங்களையும் அவர்கள் சரி என்று எண்ணுகிறார்கள். वो पापी सही है कर वो कहलाते हैं। ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? அவருக்கு பயப்படுகிற பயம் उनको भय मानने वाला அது भय, சுத்தம் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. और वो है शुद्ध है करके लिखा அது गया है। என்றைக்கு நிலைத்திருக்கிறதா இருக்கு என்று वो எழுதப்பட்டுள்ளது. हमेशा हम देखते हैं कि वो स्थिर है, அது பரிசுத்தமான பாதையில கொண்டு செல்லும் என்று சொல்லப்பட்டுள்ளது. वो है पवित्र रास्ते पर ले चलती அது है, தூய்மையான வாழ்க்கை வாழச் செய்யும் என்று சொல்லுகிறது. वो एक निर्मल जिंदगी जीने के लिए हमें चलाती கண்களை है, கண்களை தெளிவிக்கிறது என்று और சொல்லப்பட்டுள்ளது. आंखों में ज्योति ले आती है। அவர் கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. और जो है परमेश्वर की जो सारी चीजें वो न्याय और धर्मीय करके लिखा गया है। இத்தனை ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே இருக்கிறது. इतनी सारी आशीषें परमेश्वर के वचन पर அவருடைய है। வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. और हम देखते हैं कि परमेश्वर का वचन जो है वो जीवित है और वो सामर्थ्यदार है। அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துகின்ற பொழுதும் वो जो है जो भी मतलब हम देखते हैं कि जो जिसके सही नहीं है उन्हें वो सही करवाती है, நோயாளிகளை குணப்படுத்துகின்ற பொழுதும் और जो लोग रोगी में है पड़े उन्हें सही करवाती है। நம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. और हम पढ़ते हैं कि उन्होंने अपने वचन को बेचकर उन्हें चंगाई की। கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन की उतनी அது सामर्थ है, ஜீவனும் வல்லமையாக அது பிரவேசித்து और वो जीवन और सामर्थ के साथ प्रवेश தேவன் करता है। விரும்புகிற நன்மைகளை செய்யும் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर जो चाहते हैं वो करती है करके लिखा है। எப்படி ஏதாவது ஒரு அருமையான உணவு இருக்குது என்று வைத்துக் கொள்ளுவோம். और देखो कोई एक अच्छा पदार्थ है, அதை நாம் பார்க்கிறோம். उसे हम देखते हैं। இது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பழ வர்க்கம் என்று சொல்ல வைத்துக் கொள்ளுவோம். अगर समझो अगर हम क्या कहते हैं कि ये अच्छी एक खाने की फल है, நாம் அதை பார்க்கிறோं. हम उसे देखते हैं, அதை பற்றி இதில் இத்தனை விட்டமின்கள் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். हम देखते हैं कि उसके अंदर कितनी सारी विटामिन है। இதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் உண்டா? इससे क्या मतलब हमें कोई लाभ होगी? அந்த பழத்தை நாம் சாப்பிடுகின்ற பொழுதுதான் जब उस फल को हम खाएंगे அதில் இருக்கிற எல்லா விட்டமின்களும் நம்முடைய உடம்பிலே அது வந்து அங்கே இறங்கி और उसकी सारी विटामिन जो है हमारी शरीर में उतरकर நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறது, हमें बल देता है, நல்ல புஷ்டியை கொடுக்கிறது, हमें अच्छा हष्ट-पुष्ट करता है, ஞானம் வளர அதான் கிருபை ज्ञान செய்கிறது. बढ़ने के लिए वो कृपा करता அந்த है। பழத்தை புசித்து பார்க்கின்ற பொழுதுதான் அதில் உள்ள எல்லா சத்துக்களையும் நாம் அனுபவிக்க முடியும். जब वो फल को हम चक्कर देखेंगे तभी हमें वो फल की सारी लाभदायक चीजें पता चलती है। ஆனபடியால் கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்ட உடனே கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று எழுதுகிறார். इसीलिए यहाँ पर लिखा गया, नबी कहता है कि परमेश्वर का वचन मिलते ही मानो मैंने उसे खा लिया। நாம் மத்தேயு 13 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது मत्ती सुसमाचार 13 अध्याय पर हम அங்கே देखेंगे, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. वहाँ हम देखते हैं कि अच्छी जो जमीन पर बोए हुए बीज के बारे में देखते हैं। 23 वசனத்திலே 23 वचन पर देखते हैं, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ अच्छी भूमि में बोया गया, வசனத்தை கேட்கிறவனும் और वो है कि जो वचन को सुनकर உணர்கிறவனுமாய்
உணர்வுள்ளவனாய் இருந்து और उसे समझता है 100ஆகவும் और वो 100 गुना 60ஆகவும் और 60 गुना 30ஆம் பலன் தருவான் என்று எழுதப்பட்டுள்ளது. 30 गुना फल देता है करके लिखा गया है. அப்ப வசனத்தை கேட்கணும், तो वचन को सुनकर அதை உணரணும், और उसे हमें समझना है, இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். हमारे हृदय में उसे बसाना है, அப்பொழுதுதான் அவன் பலன் கொடுப்பான். तभी हम देखते कि वो फल देगा. இந்த கர்த்தர் வசனம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहती இது है? என்னை எப்படி எச்சரிக்கிறது? ये मुझे किस तरह हमें चेतावनी நான் देती है, எப்படி ஜீவிக்க சொல்லுகிறது? किस तरह हमें जीने के लिए எப்படி बताती है, பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறது? किस तरह हमें पवित्र करती है, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று और சொல்லுகிறது? किस तरह हमें आशीष पा सकते करके அதை बताती है. உணர்ந்து நாம் ஜீவிக்கின்ற பொழுதுதான் और जब इसको हम देखते हैं कि हम इसको समझ कर चलते அந்த हैं, வார்த்தையாகிய தேவனை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுதுதான் और उस वचन जो परमेश्वर का वचन जब हम खा लेते அந்த हैं, வசனமா நமக்குள்ள இறங்குகின்ற பொழுது उस वचन जब हमारे अंदर उतरता है, பரிசுத்த நம்மை செம்மையான பாதையிலே நடத்துகிறார், पवित्र आत्मा हमें सही मार्ग पर चलाता है, ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துகிறார், आशीष मार्ग पे चलाता है, பரிசுத்தமான பாதையிலே நடத்துகிறார். पवित्र मार्ग पर चलाता है. யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது अयूब हम 23:12 पर देखते हैं. வாசிக்கலாம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதை பாருங்கள். यहाँ पर देखते कि अयूब भक्त जो कहता है, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது यहाँ पर जब हम देखते हैं கர்த்தர் என்னை சோதித்த பின் और हम देखते हैं कि जो परमेश्वर ने जब मेरी परीक्षा की, நான் பொன்னாக விளங்கும் என்று 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். वो 10वें वचन पर कहते हैं कि क्या मैं सोने की तरह समान निकलूंगा. இவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் காணப்பட்டார். और हम देखते हैं कि ये उत्तम रास्ते में जीने वाले धर्मी इंसान थे. கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் பயந்து ஜீவித்தார். परमेश्वर को हर एक कार्य पर भय मानकर जीने वाला इंसान है. சாத்தானானவன் தேவனிடத்திலே பெர்மிஷன் வாங்கி கொண்டு இவரை சோதித்தான். और शैतान जो है परमेश्वर से आज्ञा मानकर इसे उसने हम देखते कि इसने उसे परीक्षा की. இவருக்கு கிழக்கத்திய புத்திரர்களே பெரிய செல்வந்தராய் காணப்பட்டார். और हम देखते कि ये बहुत धनवान था, ஏராளமான சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் இவருக்கு இருந்தது. और इनको बहुत सारी धन और ये सब सारी चीजें अयूब के पास थी. அந்த காலத்தில் ஏராளமான ஆடுகள், और उस समय में बहुत सारी ஏராளமான भेड़ें, ஒட்டகங்கள், और हम ऊंट, 500 ஏர் மாடுகள், और हम देखते कि वहाँ पे 500 हम देखते कि बैल 500 கழுதைகள், और 500 गधे, ஏராளமான மிருகங்கள், ஏராளமான பணிவிடைக்காரர்கள் ஏராளமாக இருந்தது. और हम देखते कि बहुत सारे इनकी दास दासी और बहुत सारे थे. கர்த்தருக்கு மிகவும் பயந்த மனுஷன். और परमेश्वर को बहुत डरने वाला इंसान. 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். और हम देखते कि इन्हें 7 पुत्र थे और 3 पुत्रियां थी. இந்த ஆண் பிள்ளைகள் அவர்களுடைய நாட்கள் வருகின்ற பொழுது விருந்து வைப்பார்கள். அப்படி விருந்து வைக்கின்ற பொழுது இந்த பெண் பிள்ளை எல்லாம் கூட்டு விருந்து கொடுப்பார்கள். और जब देखते कि जब वो जो 7 जो इनके जो पुत्र थे वो खाना वगैरह सब देते, तब इनकी पुत्रियां भी आती थी. அந்த விருந்து கொடுக்கிற முடிந்த உடனே ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று கூட பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். और वो ये बहुत पवित्र इंसान था जो ये भी सोचता था कि क्या अगर हम इस तरह खाते समय कोई पाप कर दिया करके और वो जाके वो पाप की निवारण नहीं करता சத்துருவை था. சாதம் ஒரே நாளிலே அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டான். और जो शत्रु जो शैतान है एक ही दिन में सारा नष्ट कर दिया. அவர் உடம்பு முழுவதும் பருக்கள் உண்டாகி அவர் ஓட்டு எடுத்து சுரண்டி கொண்டிருந்தார் என்று और எழுதப்பட்டுள்ளது. उसकी पूरी शरीर भर फोड़ी आई, और वो देखते कि वो अपने शरीर को वो देखते कि उसके उसी तरह वो रगड़ रहे थे. அவர் தான் சொல்லுகிறார், वो ही कहते हैं, அவர் கர்த்தர் என்னை சோதித்த பின் और वो कहते हैं कि परमेश्वर मुझे परीक्षा करने के बाद நான் பொன்னாக விளங்குவேன். मैं सोने के समान निकलूंगा. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. और मेरे पैर उसके मार्गों पर स्थिर रहे. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். और मैं उसकी मार्ग बिना मुड़े थाम रहा. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் और इतनी परेशानियां और इतनी कष्ट आई तो भी நான் தேவனை அறிந்திருக்கிறேன். मैं परमेश्वर को जाना हूँ அவருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன். और उनके वचन को जाना हूँ, ஆனால் அவரை நான் பற்றி பிடித்துக் கொண்டேன். इसलिए मैं उनको धर लूंगा. அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கினது இல்லை. और जब हम देखते हैं कि उनकी जो बोलने वाली जो चीज है उनकी मुंह से निकले वचन के उल्लंघन में नहीं करूंगा. யோபுக்கு ஏற்பட்ட சோதனை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம். और हम देखते हैं कि अयूब को जो भी परीक्षा हुई थी वो हम सब जानते हैं. கர்த்தருடைய கரத்தில் நன்மை பெற்ற நாம் और परमेश्वर के हाथों से जो भलाई पाए हुए हम, தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார். और क्या हम बुराई नहीं पा सकते हैं? அவர் தான் சொல்றார், அவருடைய கற்பனைகளை என் உதடுகளை விட்டு நான் விலக்கவில்லை, பின்வாங்கவில்லை என்று சொல்லுகிறார். और उसकी आज्ञा का पालन करने से मैं न हटा
और न ही उनके अपनी वचन अपनी इच्छा के कहीं अधिक काम से जानकर सुरक्षित रखे। அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் நான் அதை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். यहाँ पर लिखा है कि उनकी वचन, उसके वचन अपनी इच्छा से कहीं अधिक काम से जानकर सुरक्षित रखे। என்னுடைய சாப்பாட்டை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நான் மிகவும் முக்கியமாக வைத்துக் கொண்டேன். और मेरे खाना से भी अधिक परमेश्वर के वचन को मैंने बहुत अधिक मुख्य माना। என்னுடைய உணவை பார்க்கலும் கர்த்தருடைய வசனத்தை நான் உட்கொண்டேன். और मेरे जो भी खाने से भी अधिक परमेश्वर के वचन को मैंने खाया। ஆனபடியினால்தான் इसलिए அவருடைய பின்னலமை பார்க்கின்ற பொழுது इसलिए हम उसकी बाद की समय देखेंगे। தேவனாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने बहुत आशीष किया 2 மடங்காக ஆசீர்வதித்தார். और दुगना गुना आशीष किया। மறுபடியும் அவருக்கு 7 ஆண் மக்களும் 3 பெண் மக்களும் இருந்தார்கள். और फिर भी उन्हें हम देखते कि 7 पुत्रों और 3 पुत्रियां। அவர் இழந்தது எல்லாமே 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். जो भी खोए सारा दुगना पाए। இதில் நமக்கு என்ன தெரிகிறது? इससे हम क्या जानते हैं? நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार நம்மை किया அழைத்தோட பிள்ளைகளாய் மாற்றி और இருக்கிறார். हमें बुलाकर उनके संतान நம்முடைய बनाया। வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் हमारी जिंदगी में किसी भी तरह की अगर परीक्षा आई, தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हमें सहायता करने के लिए काफी है। அவருடைய சத்தியத்திலே உறுதியாய் இருக்கின்ற பொழுது उनके जब सत्य पर सही रीति से चले, நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். वो हमें निश्चय आशीष कर ऊंचा करेगा। சங்கீதம் 1 நாம் பார்க்கின்ற பொழுது भजन संहिता 1 पर देखते அங்கே हैं, அதுதான் எழுதப்பட்டுள்ளது. वहाँ पे वही लिखा हुआ है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் ஒதுக்கி விட்டு परमेश्वर की नाप्रिय कार्य हटाकर தேவனுடைய வேதத்தை நாம் நேசித்து அதையே நாம் தியானமாய் இருப்போம். और यहोवा की व्यवस्था पर प्रसन्न रहेंगे, उसी पर हम अगर आगे बढ़ेंगे तो இரவும் பகலும் அதில் நாம் தியானமாய் இருப்போம். दिन रात उसके अगर हम ध्यान करेंगे तो நீர்க்காலம் ஓரத்தில் அதாவது ஆற்றோரத்தில் நிற்கிற மரத்தை போல செழிப்பா இருப்போம். और वो जो बहती नालियों के किनारे लगे हुए जो वृक्ष के समान हम रहेंगे நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதா இருக்கும். और हमारी जो जिंदगी हंस पुष्ट होगी। தப்பாமல் கனி கொடுப்போம். हम बिना कोई रुकावट से हम फल देंगे। எப்படிப்பட்ட காலங்கள் காணப்பட்டாலும் किसी भी तरह की हम देखते कि काल हो, நான் வந்து தண்ணீர் ஓரத்திலே நிற்கிறபடியினால் और हम जो बहती नालियों के किनारे அது மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாக காணப்படும். और वो बहुत फल देने वाली एक वृक्ष है। அப்படி இந்த உலகத்திலே ஜீவிக்கிறேன்னா और इसी तरह दुनिया पर रहने இந்த वाले உலகத்திலே பஞ்சங்கள் கொள்ளைகள் பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் इस दुनिया पर हम देखते हैं कि कोई कंगाल और बहुत सी बुराई स्थिति आई, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். हम परमेश्वर के संतान हैं। ஆனபடியால் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு எல்லா நன்மைகளாலும் நம்மை நிரப்புகிறார். इसलिए परमेश्वर अपने वचन को लेकर हमें सारी भलाइयों से भरता है। கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். और परमेश्वर का वचन हमारे साथ रहना है। கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर की वचन हमारे साथ रहेगी। எந்த சூழ்நிலையிலும் அது நம்மை அது நடத்தும். कोई भी स्थिति में हमें चलाती है। இங்க யோசேப்பு பக்தனை குறித்து பார்க்கிறோம். हम यहाँ पर यूसुफ भक्त के बारे में देखते हैं அந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். और उस चरित्र अपने को हम सबको अच्छे அவருடைய से पता है। சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை வந்து எகிப்து போற வணிகரிடத்தில் விற்று விட்டார்கள். और जब हम देखते हैं कि उनके जो भाई हो उन पर हम देखते हैं कि क्रोध कर और उनके हम मिस्र के में जो जाने वाले लोगों के पास उन्हें बेच दिया। எகிப்து கொண்டு போன இடத்திலே போத்திபார் என்பவர் வந்து அவர் வந்து யோசேப்பை விலைக்கு வாங்கி கொள்ளுகிறார். और वहाँ पर देखते कि पोतीपार जो है वो यूसुफ को वहाँ पर देखते कि वो खरीद लेते हैं, இவர் என்னெல்லாம் அடிமையாக விற்கப்படுகிறார். क्योंकि ये गुलामी के अनुसार बेचे गए அந்த போத்திபார் வீட்டிலே थे। वो पोतीपार के घर पर இந்த யோசேப்பு இருக்கின்ற பொழுது इस यूसुफ जब रहते हैं, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் எழுதப்பட்டுள்ளது. यूसुफ के साथ परमेश्वर था कर लिखा गया है। யோசேப்பு தேவனோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. यूसुफ परमेश्वर के साथ आकर कर लिखा गया है। தேவன் யோசேப்புக்கு 2 தரிசனங்களை கொடுத்திருந்தார். और परमेश्वर यूसुफ को 2 दर्शन दिया था। இவர் எவ்வளவு பெரிய மேன்மை அடைவார் என்பதை சிறு வயதிலே கொடுத்திருந்தார். और ये कितना बड़ा इंसान होगा करके परमेश्वर ने उसे पहले ही दे दिया था। கர்த்தர் சொல்லி இருந்தார். और यहोवा ने कहा था நடக்கிற சம்பவங்கள் வித்தியாசமாக நடக்கிறது. और जो चीजें चल रही है वो उल्लंघन चल रही है। தேவன் உண்மை உள்ளவர், परमेश्वर जो है सत्य சத்தியம் உள்ளவர், वो सत्य परमेश्वर சொன்ன காரியத்தை சொன்ன காலத்திலே சரியாக நிறைவேற்றுவார். जो उसने कहा जो भी कहा वो सही समय पर वो करेंगे। அதற்கு எவ்வாறாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய தேவனுக்கு தான் और தெரியும். किस तरह उसके लिए हमें तैयार करना है वो परमेश्वर जानते हैं। ஆனா கர்த்தருடைய வார்த்தையை இந்த எரேமியா தீர்க்கதரிசி போல உடனே உட்கொண்டு நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். और परमेश्वर ने जो वचन दिया है वो इस देखते हैं कि जो यिर्मयाह नबी के समान
हम उसे खाकर हमारे अंदर रखना है। அந்த தேவனாய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியால் परमेश्वर यूसुफ के साथ थे, इसलिए இதை அந்த போத்திபார் காண்கிறார். ये वो पोतीपार देखते हैं। கண்டபடியால் தன் வீட்டுக்கு அதிகாரியாக மாற்றி விடுகிறார். और जब इन्होंने जाना तब भी अपने घर के लिए अधिकारी बना दिया தன்னுடைய ஆகாரத்தை மாத்திரம் தான் அவருக்கு பெற்றுக் கொள்ளுகிறார். और केवल वो आहार ही हम देखते हैं कि वो परमेश्वर से இது पाए, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். बाकी सब तुम्हें ही देखना है। தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார், परमेश्वर तुम्हारे साथ है அவருடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது. और उनके वचन तुम्हारे நீ साथ வந்த है। நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறது. जब तुम आए तब से लेके सारी चीजें आशीष है। இப்படி இருக்கிற நாட்களிலே इस ऐसे समय पर அவருக்கு பாவ சோதனை ஏற்பட்டது. और उनकी पाप की जो है परीक्षा हुई, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன் என்று मैं சொல்லிவிட்டார். परमेश्वर के विरुद्ध पाप नहीं करूंगा कर उसने कहा। ஆனபடினா அவர் மீது பொறாமை கொண்டு इसलिए उस पर हम देखते हैं कि जलन होकर அவரை தூக்கி ஜெயிலிலே போட்டு उसे விட்டார். बंदी गृह पर डालेगा। ஜெயிலிலே இருந்தார். और बंदी गृह में था அங்கே ராஜா அரண்மனையில் வேலை பார்த்த 2 பேர் அங்கே இருந்தார்கள். और राजा के जो हम देखते हैं कि महल में काम करने वाले 2 लोग वहाँ पर थे। சுயம்பாயும் பானபாத்திரக்காரன் 2 பேர் அங்கே और இருந்தார்கள். हम देखते हैं कि वो जो ये लेने वाले दो लोग थे करके हम लिखा गया है। இவர் சிறைச்சாலையில போன உடனே और ये वहाँ पर बंदी गृह पर जाते हैं தேவன் சிறைச்சாலையில இவரோடு கூட இருந்தபடியால் और परमेश्वर इनके साथ थे, इसलिए சிறைச்சாலையின் தலைவன் சிறைச்சாலையில அத்தனை காரியங்களையும் யோசிப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டான். और बंदी गृह का जो भी है वहाँ पे जो सरदार, वो सारा कार्य है जो यूसुफ के हाथ में दे दिया था। பாருங்கள் அருமையானவர்களே, और हे देखो प्रिय தேவன் लोग, நம்மோடு கூட இருந்தால் परमेश्वर हमारे साथ है எந்த तो இடத்துக்கு நம்மை கொண்டு போனாலும் சரி, कोई ही भी जगह पर हमें ले चले, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, कोई भी परिस्थिति पर चले, தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது परमेश्वर हमारे साथ हो तो போகிற இடத்துல எல்லாம் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் और செய்கிறார். जहाँ जहाँ हम जाएंगे हर एक जगह पे सबके आंखों पे अनुग्रह पाने के लिए परमेश्वर அந்த अनुग्रह ஜெயிலும் இவர்தான் பெரிய ஆளாக இருக்கிறார். बंदी गृह में भी यही बड़ा इंसान था। இந்த ராஜா அரண்மனை வேலை பார்த்த 2 பேர் இவர்கள் தேவனுக்கு இவர்கள் இந்த ராஜாக்கு விரோதமா ஏதோ செய்தபடியால் ஜெயிலில் போடப்பட்டிருந்தார்கள். और ये लोग जो राजा के विरुद्ध कुछ किए करके इनको वहाँ पे बंदी गृह पर डाला गया। 2 பேரும் ஒரே நாளிலே தரிசனத்தை பார்க்கிறார்கள். दोनों लोग एक ही दिन पर दर्शन देखते हैं। தரிசனத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். दर्शन को देखकर डर गए। அப்பொழுது யோசேப்பு கேட்கிறார், यूसुफ पूछता है, இந்த இவளுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவன் இல்லையே என்று वो சொல்லுகிறார்கள். कहते हैं कि हमें स्वप्न का अर्थ बताने वाला कोई नहीं है। அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், तब यूसुफ कहता है, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது கர்த்தருடையது அல்லவா? और स्वप्न का अर्थ बताना तो परमेश्वर का काम है। என்ன சொல்லுகிறார்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது கர்த்தருடைய காரியம் அல்லவா? और स्वप्न का अर्थ बताने वाला तो परमेश्वर है। அதை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்கிறார். वो मेरे पास कहो, கர்த்தருடைய காரியம் தான் அது, ஆனால் என்னிடத்தில் சொல்லுங்க. और वो परमेश्वर का कार्य है, परंतु मेरे पास बोलो। அந்த கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். वो परमेश्वर मेरे साथ है, அவருடைய வார்த்தை என்னோட கூட இருக்கிறது. उनके वचन मेरे साथ है। சொப்பனத்தை சொன்ன உடனே वो स्वप्न बताते ही அதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். उसकी अर्थ बताकर அர்த்தம் ரொம்ப அருமையாக காணப்படுகிறது. उसकी अर्थ बहुत सही रीति से இப்படி बताया நடக்கும் என்று சொல்லி விடுகிறார். और इस तरह कहा। இன்னும் 3 நாள் இது நடக்கும். और 3 दिन होगा। அப்பொழுது அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து, तब हम देखते कि वो इंसान से நீ कहकर, ராஜா அரண்மனையில் உயிரோடு இருப்பாய், तू राजा के जो है वहाँ पे तू जिंदा रहेगा। என்னுடைய காரியத்தை ராஜாவுக்கு அறிவித்து நான் தவறு செய்யவில்லை, ஆனபடினால் ஜெயிலிருந்து விடுவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று और சொல்லுகிறார். उसने वो पिलाना से कहा कि जब राजा से जाकर कहकर मुझे इस बंदी गृह से छुड़ा। நன்மை பெற்றவனும் இப்பொழுது மறந்து போய்விட்டான். अब जो उसने भलाई पाया वो भी भूल गया। 2 வருடங்கள் ஆகிவிட்டது. और 2 वर्ष हो गया। இப்பொழுது ராஜா ஒரு 2 தரிசனங்களை பார்க்கிறார். और राजा 2 दर्शन देखता है। அந்த தரிசனம் 2ஐயும் பார்த்த உடனே वो 2 दर्शन देखकर இவருடைய உள்ளம் கலங்குகிறது. इनकी जो है हृदय जो है वो है डरती है। ஏன்னா ஆற்றிலிருந்து புஷ்டி உள்ள 7 பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. और क्योंकि हम देखते कि जो है वो नदी के किनारे हम देखते कि 7 बैल जो है हस्तपुष्ट है वो वहाँ पर खाती है। அதற்கு பின்பாக மிகவும் கேவலமான மெலிந்த 7 பசுகள் இந்த புஷ்டியான பசுகளை சாப்பிட்ட போதும் அதுக்கு வயிற்றுல போனதும் தெரியவில்லை, அப்பொழுதும் அது எலும்பும் தோலுமாகத்தான் இருக்கு. और दुर्बल और कुड़ौल गायों ने उन और पहली 7 मोटी मोटी गायों को खा लिया। நான் அடுத்தபடியாக ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். उसके बाद एक दर्शन दिखता है। நல்ல ஒரு 7 நெற்கதிர்கள் மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது। और वो देखते हैं कि अच्छी तरीके से जो है उपज आई हुई है। அடுத்தால அங்கே சாவியான 7 நெற்கதிர்கள் உண்டாகி இவைகளை பட்சித்து போடுகிறது। और वो देखते कि बाकी जो भी है वो आकर इसे खा जाती है। தரிசனத்தை கண்டான். और वो दर्शन को देखा। அப்பொழுது தரிசனத்தை அங்குள்ள எல்லாரிடத்திலும் சொல்லுகிறான். वो दर्शन
जब सभी से कहा, காலையில் எழுந்த உடனே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. सुबह उठते ही फिरौन का जो हृदय वो डरने लगा. அவன் ஏத்துள்ள சகல மந்திரவாதிகளையும் அழைத்தான், वो है मिस्र के सारे मंत्रियों को बुलाया, சகல சாஸ்திரிகளையும் அழைத்தான். सारे शास्त्रियों को बुलाया. அந்த சொப்பனத்துக்கு அவர்கள் ஒருவராலும் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போய்விட்டது. उस स्वप्न का अर्थ कोई भी फिरौन से न कह सके. தேசத்தில் இப்படி உண்டான உடனே और देश में इस तरह हुआ तो சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லையா? क्या इस स्वप्न का अर्थ बताने के लिए कोई नहीं है? அப்பொழுது இந்த பானபாத்திரக்காரன் அப்பொழுதுதான் நினைக்கிறான். तब वो इंसान इस तरह सोचता है. அவன் உடனே பார்வோனை நோக்கியே சொல்லுகிறான். तो वो फिरौन से कहता है, 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ள நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. तब वो पिलनहारों का प्रधान फिरौन से बोल उठा, मेरा अपराध आज ही मुझे स्मरण आए. நாங்கள் ஜெயிலில் இருக்கும் போது நாங்கள் தரிசனம் 2 பேர் தரிசனம் கண்டோம், அதை சொன்னோம். அப்பொழுது அந்த யோசேப் என்கிறவர் அதற்கு அர்த்தத்தை சொன்னார். और जब हम देखते जब हम बंदी रूप में थे तब हम दोनों ने दर्शन पाया, उसका अर्थ यूसुफ ने बताया. எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது. और जिस तरह उसने बताया उसी के अनुसार चला. நான் ஆனபடிதான் உமக்கு முன்பாக நிற்கிறேன். इसलिए मैं तुम्हारे सामने खड़ा हूँ. ஆனபடினாலே அந்த யோசேப் அழைத்தால் அதற்கு அர்த்தத்தை சொல்லுவார். इसलिए यूसुफ को बुलाया तो उसका अर्थ बताएगा. உடனே அங்கே யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக அழைக்கப்படுகிறார். यूसुफ फिरौन के सामने बुलाया जाता है. அப்போ பார்வோன் சொல்ல, நீ ஒரு சொப்பனத்தை கண்டது அதற்கு அர்த்தத்தை சொல்வாய் என்று நான் கேள்விப்படுகிறேன். और फिरौन कहता है कि क्या मैंने तेरे विषय में सुना है कि जब तू स्वप्न सुनता है तो उसका अर्थ बताता है. என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லு என்று சொல்லுகிறார். मेरे स्वप्न का अर्थ बता तू. அப்பொழுதுதான் யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? अब यूसुफ कहता है, தன்னை அவருக்கு பெருமையாக சொல்லவில்லை, अपने आप को बड़ा कर नहीं कहा. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. अच्छे से सोच लो प्रिय लोग. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது परमेश्वर का वचन जब हमारे साथ है, கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். परमेश्वर का वचन ही कहना है. கர்த்தருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर के नाम को ही महिमा करना நாம் है. ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். हम आशीष पालेंगे. வாசிக்கலாம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். और 41वां वचन 41वां अध्याय 16 वचन को पढ़ सकते हैं. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார். यूसुफ ने फिरौन से कहा, मैं तो कुछ नहीं जानता, परमेश्वर ही फिरौन के लिए शुभ वचन देगा. ஏனென்றால் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல கர்த்தருக்குரியது. क्योंकि स्वप्न का अर्थ बताना तो परमेश्वर का है. நம்முடைய சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை மங்களமாக தேவனாய கர்த்தர் விளக்கி காண்பிப்பார். और आपकी जो स्वप्न का अर्थ है जो परमेश्वर और शुभ रीति से बताएंगे. அப்ப இந்த நதி ஓரத்தில் நின்று கண்ட 2 சொப்பனங்களையும் வந்து பார்வோன் வந்து அங்கே சொல்லுகிறார். वो नदी के किनारे वाला 2 स्वप्नों को फिरौन कहता है. அப்படி சொன்ன உடனே वो कहते ही இந்த யோசேப்பு அதற்கான விளக்கங்களை சொல்லுகிறார். और यूसुफ उसकी जो है अर्थ को बताता है. ஆண்டவர் 2 முறை சொப்பனத்தை உமக்கு காண்பித்தார். और 2 बार परमेश्वर ने आपको स्वप्न दिखाया. இதற்கு அர்த்தம் நிச்சயமாக இந்த சம்பவம் நடக்க போகிறது. इसका अर्थ है कि ये जो कार्य निश्चय होने वाला है. அப்பொழுது இந்த யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுகிறார். यूसुफ उसका अर्थ बताता है. எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். और हम देखते हैं कि पूरे मिस्र देश पर और भरपूरी उपज होगी और 7 साल तक होगी. 7 வருஷம் ரொம்ப பரிபூர்ண விளை, ரொம்ப செல்வ செழிப்பா से लेकर 7 साल तक मतलब बहुत भरपूरी उपज होगी. அதன் பின்பு பஞ்சம் உண்டாகும் 7 வருஷம் வரும். उसके बाद अकाल होने वाली भी 7 साल होगी. அப்பொழுது தேசத்திலிருந்து எல்லா பரிபூர்ணம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மறக்கப்பட்டு போகும். तब इस देश की सारी जो है उपज और जो परिपूर्णता सब भूल जाएगी. அந்த தேசம் அந்த பஞ்சமானது தேசத்தை பாழாக்கும். और देखते कि वो अकाल उस देश को नाश कर देगी. வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் और आने वाली बहुत जो हम देखते कि बुरी अकाल को தேசத்திலே முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போய்விடும். और जो इस देश में इसकी पहली जो परिपूर्णता थी सब कुछ नाश हो இந்த जाएगी. காரியம் தேவனாலே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ये कार्य परमेश्वर के द्वारा निश्चय किया गया தேவனுடைய है. சீக்கிரத்திலே செய்வார். और परमेश्वर से जल्द करेगा. அதை குறிக்கும் பொருட்டுத்தான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு 2 திருப்பம் வந்திருக்கிறது. वो बताने के लिए ही ये स्वप्न फिरौन को 2 बार आया हुआ है. இப்பொழுது நீர் என்ன செய்ய வேண்டும்? अभी आपको क्या करना है? விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி और हम देखते हैं कि और बुद्धिमान और समझदार इंसान को அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்த வேண்டும். मिस्र देश पर प्रधानमंत्री ठहराए. இப்படி பார்வோன் ஏற்படுத்தி अगर फिरौन ने ये कर தேசத்து மேல விசாரணைக்காரரை வைத்து देश पर अधिकारियों को नियुक्त இந்த करे. பரிபூர்ணம் 7 வருஷத்தில் விளைகிற விளைச்சலிலே और जब तक ये सुकाल की 7 वर्ष रहे 5 ஒரு பங்கே வாய்ந்து பெரிய பெரிய கோடவுன் கட்டி அங்கே எல்லாம் ஜமா பண்ணி வைக்க வேண்டும். 5 मास लिया करे और वो उस गोडाउन बनाकर वहाँ ठहराए. இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே ऐसे कहते ही அப்பொழுது இந்த
ராஜா பார்வோன் ராஜா சொல்லுகிறார், फिरौन राजा कहते हैं, தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, तब सारे अपने दासों से कहकर, தேவ ஆவியை பெற்றிருந்த மனுஷனை போல வேறுவரும் உண்டோ என்றார். परमेश्वर की जो आत्मा को पाया हो ऐसा कोई इंसान है? நம்முடைய மந்திரிகளாலும் ஜோசியர்களாலும் குறிசொல்களாலும் யாராலும் இதுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. अपने मंत्रियों, अपने प्रधान, अपने ज्योतिषों, किसी ने भी ये बता नहीं पाया. தேவனுடைய ஆவி பெற்றிருக்கிற யோசேப்பு தான் இதற்கான அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார். और परमेश्वर की आत्मा को पाया और यूसुफ ने ही कहा, இவரை காட்டிலும் ஒரு பெரிய மனுஷன் இல்லை, इनसे बढ़कर कोई बड़ा इंसान नहीं है. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, फिर फिरौन यूसुफ से लेकर எல்லாவற்றையும் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா, सारे कार्य परमेश्वर ने तुझे बताया, அந்த इसलिए கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறபடியா, परमेश्वर का वचन तेरे साथ है, इसलिए உன்னை போல விவேகம் ஞானம் உள்ள மனுஷன் இந்த ராஜ்யத்தில் வேறு யாருமே இல்லை. हमारे अनुसार इस विवेक और बुद्धिमान इंसान, समझदार इंसान कोई नहीं है. இப்பொழுதே நீ என்னுடைய அரண்மனைக்கு நீ அதிகாரியா உன்னை மாற்றுகிறேன், अभी मेरे महल के तुझे प्रधानमंत्री बनाता हूँ, உன்னுடைய வாக்கின்படி தான் என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க வேண்டும். और तेरे वचन के अनुसार ही इस दुनिया के लोग, इस देश के लोग आज्ञा का मानकर चलना है. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னோட நான் பெரியவா இருப்பேன். और केवल देखते हैं कि सिर्फ सिंहासन में तेरे से बढ़कर रहूंगा. இப்பொழுது யோசேப்பு எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. और देखो यूसुफ को कैसा लगा होगा. கொஞ்ச நேரத்துக்கு முன்னவரில் சிறையில இருந்தார், कुछ समय पहले बंदी गृह पे था. இப்பொழுது அவர் சிம்மாசனத்துக்கு போகிறார். अब वो राजगद्दी के और चलता है. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருந்தால், परमेश्वर का वचन हमारे साथ हो तो, கர்த்தருடைய வார்த்தை நம்மிலிருந்து கிரியை செய்தால், परमेश्वर का वचन हमारे अंदर से क्रिया की हो. அடிமையா இருந்தாலும் சரி நம்மை அரசால கொண்டு போக முடியும் और எழுதப்பட்டுள்ளது. हम भले ही गुलामी है, हमें राजकीयकरण करने के लिए चलती है. சிறைச்சாலையில இருந்தாலும் சரி சிம்மாசனத்தில் கொண்டு போக முடியும் और बंदी எழுதப்பட்டுள்ளது. गृह पे भी है तो हमें महल ले चलती है वो. அருமையான தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के लोग, நம்மை அழைத்த தேவனோ हमें बुलाया परमेश्वर, நமக்கு अनेक காட்சிகள் தரிசனங்களை हमें கொடுத்திருக்கலாம். बहुत सारे दर्शन और जो स्वप्न दिया है, நம்ம எப்படி மாற்ற போறோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கலாம். हमें किस तरह बदलने वाला है அதை परमेश्वर நிச்சயமா का ஒரு நாள் ஆண்டவர் நிறைவேற்றுவார். निश्चय करेगा परमेश्वर. அதுவரை நாம் பொறுமையாக அமைதியாக இருக்க तब तक வேண்டும். हमें धीरज धरकर रहना है. இந்த பாருங்கள், இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இது வந்தது. और देखो यूसुफ की जिंदगी पर ये आई थी. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, फिर फिरौन यूसुफ से कहा, பார் என்று பார், இந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் நான் உன்னை அதிகாரியாக மாற்றி और விட்டேன். हे देख, ये सारे मिस्र देश के लिए मैं तुझे अधिकारी बनाया. இந்த எகிப்து தேசம் நீ தான் இனிமே அதிகாரி. तू ही अधिकारी है. நான் ராஜாவா இருந்தாலும் मैं राजा हो तो நான் உன்ன மேல ஒரு போஸ்ட்ல இருந்த மாதிரி தான் இருப்பேன். मैं तो सिर्फ एक गद्दी पर ही बैठूंगा. நான் பேரளவில் இருப்பேன். मैं नाम के நீ रहूंगा. ராஜ்யத்தை நீ தான் ஆள போகிறாய் इस राज्य को तू ही என்று चलाने वाला சொல்லி है. कहकर தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு போட்டார். अपनी हाथ की अंगूठी निकालकर यूसुफ को लगाया. ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தான். राज वस्त्र पहनाया. வந்து பொன் சரப்பணிகளை கழுத்தில் அணிந்தார்கள். और जो है सोने की जंजीर पहनाया. தன்னுடைய இரண்டாம் ரதத்திலே யோசேப்பை ஏற்றினார். अपनी दूसरी रथ पर यूसुफ को चढ़ाया. தேசத்தில் அறிவிக்கப்பட்டது எல்லா ஜனங்களும் யோசேப்பு தெண்டனிட்டு பணியுங்கள் என்று और சொன்னார். उन्होंने कहा कि इस देश पर यह बोला गया कि सभी लोग घुटना टेकर यूसुफ को दंडवत कर எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கிறார். और पूरे मिस्र देश के लिए उसे अधिकारी பாருங்கள், அந்த சிறைச்சாலையில் இருந்து எல்லாரும் இதை வந்து அறிந்திருப்பார்கள். इस जो देखते हैं कि बंदीगृह के सभी लोग उसे जाने होंगे. பாவம் செய்த இவரை தூக்கி ஜெயில போடும்படிய கிரியை செய்த எல்லோரும் இதை இப்பொழுது அறிந்திருப்பார்கள். पाप किए बिना भी उसे उठा के बंदीगृह पे डाला है करके सभी लोग देखे होंगे. நான் பார்வோன், நான் தான் ராஜா. मैं फिरौन में ही राजा. ஆனாலும் और भी எகிப்து வந்து யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், यूसुफ से कहता है, ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில் கையையும் காலையும் கூட அசைக்க கூடாது. और हम देखते हैं कि मिस्र देश में कोई भी इंसान तेरी आज्ञा के बिना ना ही हाथ और ना ही पैर को फैलाए. தேவனாய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें बुलाया है. அவர் நம்மை நடத்துகிற தேவன். हमें चलाने वाला அந்த परमेश्वर காலம் है. வருவரையிலும் उस समय आने நம்முடைய तक வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வரலாம். किसी भी तरह की परिस्थिति हमारे எந்த जिंदगी में आ சூழ்நிலை सकती है. தேவன் நம்மோட கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है. நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். हमें वाचा दिया है. அவர் உண்மையுள்ளவர், सत्य परमेश्वर அதை है. நிச்சயமாய் செய்வார் निश्चय करेगा. என்ற விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். उस विश्वास से रहना है. சங்கீதம் 105 நாம் பார்க்கின்ற பொழுது भजन संहिता 105 पर देखते हैं, நாம் அங்கே அவர்களுக்கு முன்பாக, அதாவது தேவனுடைய ஜனங்கள் ஒரு குரூப்பா இருந்தா அவர்களுக்கு முன்பாக இந்த யோசேப்பை தேவன் எகிப்துக்கு அனுப்பினார். और उनके मती पे उनके बीच में परमेश्वर यूसुफ को उनके सामने भेजा. அப்ப வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. हमारी जिंदगी में क्या कब होगी हमें पता नहीं. நம்மை உயர்த்திவிட தேவன் அதை எதையெல்லாம் செய்து நாம் எதை கற்றுக்கொண்டு எந்த லெவலுக்கு வரணும் தேவனுக்கு மாத்திரம் தெரியும். और हमें जो ऊंचा करने वाला परमेश्वर
हमें क्या क्या चाहिए, किस किस चीजों में हमें तैयार करना करके परमेश्वर யோசேப்பு जानते हैं। சிறையாக விற்கப்பட்டான். और यूसुफ जो है वो बेचा गया அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். और उसके पैरों पर जंजीरें डालकर उन्हें அவன் बांधा பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்தது. गया। और उसकी प्राण को हम देखते कि लोहे की जंजीरों கர்த்தர் சொன்ன में जाकड़ा வார்த்தை गया। கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் परमेश्वर की वचन पूरी होने तक அவருடைய வசனமும் அவன் வந்து அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. तब तक यहोवा का वचन उसे कसौटी पर कसता रहा। அந்த நேரம் வந்த உடனே और वो समय आता है ராஜா ஆள் அனுப்பி அவனை அந்த கட்டிலிருந்து கட்டவளுக்கு சொன்னார். और राजा ने दूध को बेचकर उसे उसमें से निकलवाया। இப்பொழுது அதிபதி ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். देश देश के लोगों ने उसे ये किया। இப்பொழுது தேசமுள்ள பிரபுக்கள் எல்லாம் தன்னுடைய மனதின்படி கட்ட முடியும், இவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. और अभी सारे देश देश के लोगों को बांधने के लिए इसको भी अधिकार दिया जाता அருமையான है। தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर के लोग, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर, हम परमेश्वर के संतान தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், और परमेश्वर के संतान, சர்வ வல்லமையுள்ள ராஜாவுடைய பிள்ளைகள், शक्तिमान राजा के संतान, வானத்தின் பூமி சமுத்திரத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். और जो सर्वशक्तिमान किया परमेश्वर के संतान। ஆனபடினால் தேவன் நமக்கு ஒன்று சொன்னால் நிச்சயமாக इसलिए நிறைவேற்றுவார். परमेश्वर जब हमसे कहता है तो निश्चय पूरा करता கர்த்தருடைய है। வார்த்தை கிடைத்தோடனே உட்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन मिलते उसे खा लेना அதனால் है। உண்டாகிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். उसके द्वारा होने वाली भलाई को हमें இப்ப पाना है। தானியேலை குறித்து பார்க்கின்ற பொழுது दानियेल के बारे में देखेंगे, அங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. वहाँ पर इस तरह लिखा गया है। அங்கே நேபுகாத்து நேச்சார் वहाँ पे नेबूगत அவன் नेचर ஒரு தரிசனத்தை காண்கிறான். और वो देखते कि वो एक दर्शन देखते हैं। அந்த தரிசனத்தை கண்டோன்னு அவருடைய ஆவி கலங்கி போகிறது. और वो दर्शन देखती उसकी हृदय जो है काप उठती है। அவன் சொப்பனத்தை மறந்து போனான். वो स्वप्न को भूल गया। அப்பொழுது ராஜா तब राजा தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு स्वप्न को अपने अपने बताने के लिए சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்க சொன்னான். और शास्त्रियों, मंत्रियों और ज्योतिषों सबको बुलाया। 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. दूसरा अध्याय दूसरा वचन पर है। அவர் எல்லாம் உடனே ராஜ சமூகத்து வந்தார்கள். और सब राज्य के समूह पर आए। நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். और मैं एक स्वप्न देखा। அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என்னுடைய ஆவி கலங்கி கொண்டிருக்கிறது. उस स्वप्न की जो को जानने के लिए मेरी आत्मा जो है व्याकुल हो रही है। अब எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீ சொப்பனத்தை சொல்லும் ராஜாவே, நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம். तो वो सभी लोग कहते हैं कि हे राजा आप स्वप्न बताओ, हम आपको अर्थ बताते हैं। சொப்பனம் இவருக்கு ஞாபகத்தில் இருந்தா தானே சொல்ல ये முடியும். स्वप्न इसको याद रहेगा तो ही तो कहेगा। கண்ட சொப்பனத்தை மறந்து விட்டார். स्वप्न को भूल गया। இவருடைய உள்ளம் வந்து கலங்கி கொண்டிருக்கிறது. इनकी जो हृदय जो है वो व्याकुल उठी। ஆனா ராஜா சொல்லுகிறார், राजा कहता है நீங்கள் சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதற்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். आप लोग को स्वप्न भी बताना है और उसकी अर्थ भी बतानी है। சொல்லாவிட்டால் எல்லோருடைய தலையும் சீவி போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். अगर किसी ने बताया नहीं तो सबका सर निकाला இவர் जाएगा। சொல்லுவாங்க, இது எந்த ராஜாவும் கேட்காத ஒரு கேள்வியா இருக்கிறது. कोई भी राजा ने ना पूछा वही कार्य है। நீர் சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை சொல்லுகிறோம். स्वप्न बताओ, हम अर्थ बताते हैं। அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், तब राजा कहते हैं எங்களது தீர்மானம் என்ன பிறக்கிறது என்றால், और मेरे से क्या आज्ञा निकलती है। நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக और தெரிகிறது. मुझे ये समझ में आते है कि तुम समय बढ़ाना चाहते हो। நீங்கள் காலம் மாறும் என்று பொய்யும் பொருட்டு நீங்கள் சொல்லுவீர்கள். और तुम ऐसा जो समय बदलोगे कि तुम झूठ कहोगे मेरे से। அப்போ மந்திரவாதிகளும் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் சூனியக்காரரும் இதைத்தான் சொல்ல முடியும். तब वो जो मंत्र जो करते हैं, ज्योतिषों, तंत्री और टोने और सब लोग, सारे वो लोग सिर्फ यही कह सकते நீங்கள் हैं। சொப்பனத்தையும் அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் स्वप्न और उसका अर्थ नहीं बताए तो நீங்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவீர்கள். आप सब लोग घात किए அந்த जाएंगे। காலத்தில் சொல்லாதபடினாலே उस समय पर उन्होंने नहीं बोला ऐसे। எல்லா ஞானிகளும் கல்தேரியும் சோஜர்களும் எல்லாத்தையும் கொலை செய்யும்படி ஆர்டர் பிறக்கிறது. और उन्होंने सभी लोगों को, वो सभी सारे जादू टोना और जो मंत्री और जो ज्योतिष सबको घात करने के लिए उसने आज्ञा दी। ஞானிகளை கொலை செய்ய தேடின போது और ज्ञानी को ढूंढने के लिए जब उन्होंने हम गए, தானியேலும் தேடி வருகிறார்கள். दानियल को ढूंढने आए। தானியேல் கேட்கிறார், दानियल पूछता है விவரமா சொல்லி और उन्हें सही रीति से बताकर கொஞ்சம் பொறுங்கள், और थोड़े से रुक எங்கள் जाओ। தேவனிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். हम परमेश्वर से प्रार्थना करते हैं। ஆண்டவர் சொல்லுவார், परमेश्वर कहेगा டைம் வாங்கி கொள்கிறார்கள். टाइम ले रहे हो। டைம் வாங்கி முடிஞ்சு இவர்கள் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது और जब टाइम लेकर जब ये प्रार्थना करते இவர்கள் हैं இவருடைய சகோதரர்கள் 3 பேர் சேர்ந்து 4 பேர் ஜெபம் பண்ணினார்கள். और ये इनके भाइयों मिलकर जब प्रार्थना करते हैं, தேவனாய கர்த்தர் அதுக்கான அர்த்தத்தை சொன்னார். परमेश्वर उसका अर्थ बताता है। அப்பொழுதுதான் அங்கே தானியேல் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது तब वहाँ पर दानियल के अधिकार पर देखिए। தானியேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दानियल 2:27 पर लिखा है, தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறாலும் கூடாது. அடுத்த வசனத்தில் கொஞ்சம் படிக்கலாம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு
தெரிவித்திருக்கிறார். இங்கே இது சொல்லப்பட்டு உள்ளது. और यहाँ पर ये कहा गया है, ராஜா வந்து தானியேல் அழைப்பித்து और राजा दानियल को बुलाकर நான் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்கிறார். और वो कहते हैं कि क्या मैंने जो तुझे इतनी शक्ति है कि मैंने जो स्वप्न देखा वो और मेरे अर्थ उसके अर्थ को बता सकता है. இவருக்கு தெரியும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல கூட கர்த்தர் தான் சொல்ல வேண்டும். और इनको पता है कि स्वप्न का अर्थ जो परमेश्वर बताएगा. தானியேல் உடனே ராஜ சமூகத்திலிருந்து எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார். दानियल ने राजा के समूह उत्तर दिया. ராஜா கேட்கிற மரபுள்ள ராஜாவுக்கு தெரிவிக்க இந்த ஞானிகளாலும் கூடாது, இந்த ஜோசியராலும் கூடாது, இந்த சாஸ்திராலும் குறி சொல்லுறாலும் யாராலும் சொல்ல முடியாது. कि जो राजा को उत्तर दिया, जो भेद राजा पूछता है वो न तो पंडित, न तंत्री, न ज्योतिषी, न दूसरे भावी बताने वाले राजा को बता सकते हैं. மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும். भेदों का प्रकट करता परमेश्वर ही स्वर्ग में है, वही बता सकता है. அப்படி என்று சொல்லி वो बोलकर சம்பவிப்பதை கடைசி நாட்டில் சம்பவிப்பதை ராஜாவை நேபுகத்நேச்சருக்கு வந்து தேவன் தெரிவித்திருக்கிறார். अंत समय के बारे में राजा नेबूकदनेस्सर को राजा को परमेश्वर बताएगा. இந்த தரிசனத்தின் மூலம் ராஜாவை உமக்கு கடைசியில் சம்பவிக்க வேண்டியதை தேவன் தெரிவித்திருக்கிறார். दर्शन के द्वारा जो भी है राजा को परमेश्वर ये बताना चाहते हैं. உம்முடைய சொப்பனும் அதுக்கு அர்த்தம் இதுதான் சொல்லி சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுகிறார். आपका स्वप्न और उसका अर्थ ये कहकर वो दोनों भी कहते हैं. இதை சொல்லி ये कहकर இனிமேல் சம்பவிக்க அதான் 45 வருஷம் இனிமேல் சம்பவிக்க போகிறது மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். और जिस तरह अभी होने वाले ये परमेश्वर ने बताया है. சொப்பனமான நிச்சயம் और स्वप्न तो निश्चय है. அதன் சத்தியமும் அதன் அர்த்தமும் சத்தியம் என்றான். उसकी जो अर्थ भी सत्य है कर का நிச்சயமாக இது நடக்கும். ये निश्चय होगी. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தில் சொன்ன உடனே स्वप्न और स्वप्न का अर्थ बताते ही நேபுகத்நேச்சர் எவ்வளவு பெரிய ராஜா பாருங்க. और नेबूकदनेस्सर जो राजा कितनी बड़ी राजा. எழுந்து முகங்குப்புற தானியேலின் காலில் விழுந்து கும்பிடுகிறார். और वो मुंह के बल गिरकर दानियल को दंडवत किया. விழுந்து வணங்கி और उनको दंडवत किया. देखते हैं அவனுக்கு காணிக்கை செலுத்தும் தூமகாட்டம் கட்டளையிட்டான். और आज्ञा दी कि उसे भेंट चढ़ाओ और उसकी समान सुगंध. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के கர்த்தருடைய लोग, வார்த்தை நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது और परमेश्वर का वचन हमारे साथ है அந்த तो, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்றே சொல்ல வேண்டும். और वो वचन परमेश्वर का वचन ही कहना है. நம்ம இதிலே மேன்மைப்படுத்தக் கூடாது. हमें उसमें हमें बढ़ावा नहीं தேவன் करना நம்மை है. கொண்டத காரியத்தை செய்யலாம். परमेश्वर हमारे द्वारा वो काम कर நம்மை सकते हैं. ஆசீர்வதிப்பதற்கு, हमें आशीष करने के நம்மை लिए, உயர்த்துவதற்கு, हमें ऊंचा करने के நம்மை लिए, குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு हमारे द्वारा जो भी है जो चीजों को पूरा करने के लिए கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर का वचन हमें देता நாம் है. அநேக இடங்களில் வேலைகள் செய்கிறோம். बहुत सारी जगह पे काम करते हैं. நாம் வேலை செய்கிற அந்தந்த ஆபீஸ்கள்ல திடீர்னு பிரச்சனைகள் வரலாம். हम जहाँ जहाँ काम करते हैं वो जगह पे अलग अलग परेशानी आ सकती நாம் है. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். हम परमेश्वर के संतान हैं. அவருக்கு பரிசுத்தமா ஜீவிக்கிறோம். उनके पवित्र जिंदगी நம்மை जीते கொண்டு அந்த காரியத்தை தேவன் அங்கே சரிப்படுத்துவார். हमारे द्वारा परमेश्वर कार्य को सही करेगा. அப்பொழுது அந்த கம்பெனியிலே அந்த ஆபீஸ்ல எல்லாரை காட்டிலும் நாம் தான் மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் तो வைக்கப்படுவோம். उस कंपनी पर उस ऑफिस पर सभी से प्रदान और ऊंचा हमें करता है இல்ல, மற்ற परमेश्वर. யாராலும் இந்த காரியத்தை சால்வ் பண்ண முடியாது. क्योंकि और कोई भी लोग उसे सॉल्व नहीं कर सकते. தேவன் தான் செய்வார் என்றால் परमेश्वर ही कहता है. தேவன் நம்மை கொண்டு தான் செய்வார். परमेश्वर हमारे द्वारा ही करेगा. ராஜா தானியேலை நோக்கி राजा दानियल से இந்த कहता है மறைபொருளை தானியேல் நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் और जब उन्होंने कहा कि ये जो चीज को परमेश्वर ने बताया மெய்யாக உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கு தேவனும் और उसने कहा कि सचमुच तुम्हारा परमेश्वर सारे परमेश्वर का எங்க परमेश्वर. தேசத்துல ஏகப்பட்ட தேவர்களை வச்சு வணங்குகிறோம். हमारे जो भी देश में बहुत सारे ईश्वर है அவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. और वो कोई नहीं है. உங்கள் தேவன் தான் எல்லா தேவர்களுக்கு தேவனும் और आपके जो परमेश्वर वो राजाओं का राजा ராஜாக்களுக்கு ஆண்டவரும் वो राजाओं का राजा है. மறைபொருளை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் என்றார். भेदों को खोलने वाला है कर लिखा गया है. இப்ப பாருங்கள் உடனே और देखो तुरंत பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி फिर राजा ने दानियल को का पद बड़ा किया. அந்த நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகிறது. वहाँ से देखो आरंभ हुई. அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து और उसको बहुत सारी दे जो देखते कि उसे बहुत सारी उन्होंने ये दी भेंट दी. அவனை பாபிலோன் மாகாணம் அந்த பட்டன் அந்த அவன் தேசம் முழுவதுக்கும் அவனை அதிபதியாகவும் और उस सारे प्रांत पे उन्होंने हाकिम बनाकर அந்த தேசத்தில் இவன் தான் பெரிய அதிபதி. उस देश पे सबसे बड़ा अधिपति है. தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகள் காட்டிலும் பிரதான அதிகாரியாக இவரை நியமித்தார். के सब पंडितों से पर मुख्य प्रधान इसे बनाया. இவர் பெரிய போஸ்ட்ல வந்து விட்டார். बहुत बड़े पोस्ट पे आया. பாருங்கள் அருமையானவர்களே, प्रिय परमेश्वर के கர்த்தருடைய लोग, வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். परमेश्वर
का वचन मिलते मैंने खा लिया, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, वो मुझे संतुष्ट எனக்கு किए, மகிழ்ச்சியை கொடுத்தது. मुझे हम देखते कि आनंद ले आए। கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, वो जीवन और सामर्थ्य, தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளிதலும் மதுரம் உள்ளது. मद और उसमें बहने वाली मद से भी और ज्यादा मधुर அது है। பேதே இருந்தாலும் அதை ஞானியாக்குகிறது. वो जो है देखते कि वो जो बुद्धिमान का जो बुद्धि नहीं है उसे बुद्धिमान बनाती है। கர்த்தருடைய வார்த்தைகள் செம்மை இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. परमेश्वर का वचन हृदय को हर्ष करने वाला है, அது தூய்மையானதும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. शुद्ध है और जो है आंखों को उजाला और चमक चमकाने அது वाली है, சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. शुद्ध हमेशा रहने वाली है। ஆனபடினாலே इसलिए கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन हमारे साथ होना है। அது நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று वो பார்க்கிறோம். हमें आशीष कर कर ऊंचा करेगी। இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கின்ற பொழுது और पतरस देखते हैं, प्रेरित पतरस அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே और प्रेरित तो दूसरा अध्याय, இவர்கள் கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். और परमेश्वर के जो है प्रेरित तो थे। கர்த்தர் சொன்ன பிறகு காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் और கொண்டார்கள். परमेश्वर ने जिस तरह कहा वो पाकर परमेश्वर से उन्होंने पवित्र आत्मा पा लिया। கர்த்தர் இவர்களிலிருந்து வல்லமையா இறங்கி கிரியை நடப்பித்தார். परमेश्वर इनके द्वारा बड़ी बड़ी कार्य किए। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तो दूसरा अध्याय 37 को पढ़ सकते हैं। இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதற்கு முந்தின மீன்ஸ் வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது इसके पहले जब हम वचन पर देखते हैं, கர்த்தரா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக और यीशु मसीह जी उठने के बाद நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், आप लोग यरूशलेम पर रहो, நீங்கள் பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள், पवित्र आत्मा की तुम अभिषेक पाए हो, அதுபோல் எழுந்து நீங்கள் उங்களை ஊழியத்தை வல்லமையா செய்யுங்க. उसके बाद उठकर आप लोग सेवकाई सामर्थ्य से करो। அப்படியே காத்திருந்தார்கள். वैसे ठहरे थे। பரிசுத்தன் வல்லமை பெற்ற உடனே पवित्र आत्मा की सामर्थ्य पाते ही அன்னைக்கு இந்த தேசத்திலே ஏராளமான மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். उस देश में हम देखते हैं कि बहुत सारे लोग आए हुए थे। அங்கே அவர்கள் மிகவும் அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். उस लोग वहाँ पर आश्चर्य हुए। அந்த எருசலேம் யார் யாரெல்லாம் வந்திருந்தார்கள் என்றால் यहाँ पर यरूशलेम में कौन कौन आए थे? பார்த்தரும் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது. और जो है हम देखते हैं कि 9वां वचन पर लिखा हुआ है, பரிசுத்தாவில் 8ஆம் வசனத்தில் பரிசுத்தாவில் இவர்கள் எல்லாம் பேசுகிற வார்த்தைகளை வெளிநாட்டிலிருந்து வந்த அத்தனை ஜனங்களும் கேட்கிறார்கள். और सारी दुनिया से आए हुए लोग सुनते हैं। பார்த்தரும் पार्थी மேதரும் और मेदी, எலாமித்தியரும் एलामी, முசபித்தியரும் मेसोपोटामिया, யூதேயா यहूदिया, கப்பத்தோக்கியா कप्पदूकिया பொந்து और पुंतुस, ஆசியா आसिया பிரிகியா और फिरगिया பம்பிலியா और पुम्फिलिया, எகிப்தின் தேசத்தார்களும் मिस्र के सारे देश, சிரேன பட்டணம் சுற்றி இருக்கிற லீபன் திசை உள்ள எல்லாரும் लीबिया देश जो कुरने हैं उनके आसपास, ரோமாபுரியாரும் और जो है कि जो है रोमियो, யூதரும் यहूदी, யூத மார்க்கமேந்தவர்களும் यहूदी मत धारण करने वाले, கிரேத்தரும் அரபியருமாகிய क्रेती और अरबी, ஏராளமான பாஷையுள்ள மக்கள் வந்திருக்கிறார்கள். बहुत सारे भाषा के लोग आए। தேவனுடைய மகத்துவத்தை அந்தந்த பாஷையில இவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டு உணர்கிறார்கள். और परमेश्वर की जो भलाई कार्य अपने अपने भाषा में बोलते हुए सुनते हैं। இவ்வளவு பெரிய மகிமையா, इतनी बड़ी महिमा। அப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். और तब वहाँ पर पतरस खड़ा रहकर प्रचार करता है। நீங்கள் விவரம் தெரியாமல் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். और हम देखते हैं कि तुम आप बिना जानकर यीशु मसीह को अपने क्रूस पर चढ़ा दिया। அந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவும் ஆக்கினார். वो उस यीशु को वो वही परमेश्वर ने प्रधान बनाया और उन्हें मसीहा किया। அவரால் தான் பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டு. उनके द्वारा ही पाप से छुटकारा है। எல்லா கஷ்டம் நெருக்க பிரச்சனை அவரால் தான் விடுதலை உண்டு. सभी कष्टों और सारे परेशानियों से छुटकारा उनके द्वारा। அவரை குறித்து பேசின உடனே उनके द्वारा बोलते ही நிறைய காரியங்களை அவர் அங்கு உபதேசித்தார். और बहुत सारे कार्य बोले। இதே அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் கேட்ட பொழுது तो वहाँ के लोग जब ये सुने இவர்கள் கவனமாய் வார்த்தை கேட்டார்கள், तो वो ध्यान से सुने உணர்ந்தார்கள். और उसे समझ लिए। எப்படி எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல और जिस तरह यिर्मयाह नबी ने कहा, வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன், मैं वचन सुनकर उससे मैंने खा लिया, இது எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினது, ये मेरे लिए संतुष्ट ले आए, எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கினது. मेरे लिए यहाँ पर आनंद ले आए। இவர்கள் அந்த வசனத்தை கேட்ட உடனே वचन सुनते ही நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோமே, और यीशु को तो हम देखा कि सूली पर हमने चढ़ा दिया, நாம் ஒத்துக்கொண்டோமே, हम तो मान लिए, பாவம் செய்து விட்டோமே, पाप कर लिए, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, पाप से अभी हम छुटकारा पानी है, சகோதரர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று अभी हमें क्या கேட்கிறார்கள். करना है? பேதுரு அவர்களை நோக்கி, और पवित्र उनसे நீ कहता है, செய்த பாவத்துக்கு போல மனம் திரும்ப வேண்டும், और जो तुमने पाप किया उससे मन फिराओ, நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், परमेश्वर से माफी அதை मांगो, பெற்றோர்களும் ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தினாலே
ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ள और வேண்டும். उसके लिए आप लोग एक एक लोग को बपतिस्मा पाना है. இப்படி உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற जब பொழுது आप आपको पवित्र कर அந்த लोगे, பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளே வந்து விடுவார். पवित्र आत्मा तुम्हारे अंदर आएगा. ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने बहुत सारे वाचा दिया है, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். आपको और तुम्हारे संतान को दिया है, தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாருக்கும் எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். से आने वाले सभी को दिया है. இது சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி और बहुत सारे वचन के द्वारा उन्होंने गवाही देकर மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி விடுங்க. और जो टेढ़ी जो है ये जो जाति से बच जाओ. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்ற ஜனங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்க. परमेश्वर ग्रहण नहीं करेंगे इस टेढ़ी जातियों से. உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். आपको तुम अपने आप को बचा लो. புத்தி சொன்ன உடனே बोलते ही அந்த வார்த்தையை விருப்பமாய் கேட்டு உட்கொண்ட உடனே उस वचन को उन्होंने ग्रहण कर लिया, அதற்கு தங்களை உடனே ஒப்பு கொடுத்தார்கள். अपने आप को जो अर्पण किया, அந்த வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், आनंद से उस वचन को लिया हुए लोग, கிடைத்த உடனே அதை உட்கொண்டவர்கள், लिया जो वचन को, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். बपतिस्मा पाए. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 मनुष्य அவர் लगभग அப்போஸ்தலர் உபதேசத்திலும் और वह प्रेरितों की शिक्षा पे அந்யோன்யத்திலும் और संगति पर, அப்பம் பிற்கதிலும் रोटी तोड़ने में, ஜெபம் பண்ணுதலிலும் प्रार्थना करने में, உறுதியாய் தரித்திருந்தார்கள். उसमें लौलीन रहेकर அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் सब वो एक साथ एक मन होकर தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து हर एक दिन वो है कि परमेश्वर के भवन पर रहकर ஆண்டவராகிய பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார்கள். परमेश्वर पवित्र आत्मा பெரிய पाई, மகிழ்ச்சி உண்டானது. बड़ी आनंद हुई, பாவத்திலிருந்து விடுதலை, पाप से छुटकारा, வியாதியிலிருந்து விடுதலை, और जो है रोगी से பிரச்சனையிலிருந்து छुटकारा, விடுதலை, और जो है कि हमारे जो परेशानी से छुटकारा, பரலோகத்தின் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். स्वर्ग से परमेश्वर के सामर्थ पा लिए, பரிசுத்தாவினரை பெற்றுக் கொண்டார்கள். पवित्र आत्मा पा लिए, பரிசுத்த சொல்லுகிறபடி நடக்கிறார்கள். पवित्र आत्मा के द्वारा चलते हैं. ஆனால் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணி और इसीलिए हम देखते कि हष्ट पुष्ट के साथ वो वहाँ पर उस खाना இருந்த खाए, சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சினாலே उस जो है संतुष्ट और आनंद से, தேவனை துதித்து பாடினார்கள். और जो है कि परमेश्वर के नाम को उन्होंने ऊंचा किया. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். परमेश्वर सबसे और उन्होंने सबसे मतलब दया पाया था. இப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை इस तरह उद्धार पाए लोग. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर हर एक दिन अपने अपने भवन पर लोगों को ले आता करके देते அருமையான हैं. தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, நம்மிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. हमारे पास भी परमेश्वर की वचन है, கர்த்தர் அவருடைய வார்த்தை தந்து இந்த உலகத்தில் நம்மை और வைத்திருக்கிறார். परमेश्वर अपने वचन देकर दुनिया पर हमें रखा है. நாமும் அவருக்கு ஊழியம் செய்ய हम வேண்டும். भी उनके लिए देखते हैं कि நாமும் हमें ஆத்மாதயம் செய்ய हमें வேண்டும். भी आत्मा को लेके आना है. கர்த்தருடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். परमेश्वर के वचन को लोगों को कहना है. அதை சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லுகின்ற பொழுது जैसा बोले उस तरह कहे तो அவர்கள் இருதயத்தை குத்தப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்பார்கள். वो भी हृदय में लगकर कि हमें क्या करना है कर कहेंगे, அவர்களை தேவனுடைய ஜனங்களாய் மாற்ற வேண்டும். और उन्हें परमेश्वर के संतान बनाना தேவன் है. அந்த கிரியை நடப்பிப்பார். परमेश्वर कार्य அவர்கள் करेगा, பார்த்தது விடுதலை वो பெறுவார்கள். भी पाप से छुटकारा ரட்சிப்பை पाएंगे, பெற்றுக் கொள்வார்கள். उद्धार पाएंगे, அவர்கள் தேவனுடைய சபையை கூட்டி சேர்க்கப்படுவார்கள். और परमेश्वर की कलीसिया के समान माने அதற்காகத்தான் जाएंगे. நம்மை வைத்திருக்கிறார். इसलिए हमें रखा है, அப்போஸ்தலருக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் நம்மை வைத்திருக்கிறார். और जो है कि प्रेरितों के समान हमें रखा है. இந்த ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. इस जो है सेवकाई को हमें भी करना है. இங்கே நாம் வந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வந்து 10ஆம் வசனம் दूसरे வரை. कोरिन्थियों 12वां अध्याय 7 से 10 இங்கே நான் பார்க்கின்ற பொழுது यहाँ पर लिखा गया है. அப்பொழுது இங்கே அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहते हैं, அவர் பெரிய அப்போஸ்தலன், बड़ी प्रेरित है, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நிமித்தம் और मेरी प्रकाशनों के बहुतायत से जो मुझे बचाया है, எனக்கு ஏராளமே ஆண்டவர் வெளிப்படுத்தி मुझे இருக்கிறார். बहुत सारा कार्य परमेश्वर என்னை ने கொண்டு बताया. பலத்தை கிரியை நடப்பிக்கிறார். मुझे लेकर बलवंत कार्य किया है. அது நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு उसके अनुसार मैं अपने आप को बड़ा न करूं. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. मेरी जो है मांस में मुझे शरीर में मुझे काटा दिया என்னை है. நான் உயர்த்தாதபடிக்கு मैं अपने आप को बड़ा न करूं. அதை என்னை கொண்டு சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறார். अर्थात शैतान का एक दूत ने मुझे घूसे मेरे ताकि मैं फूल न जाऊं. நான் பெரிய அப்போஸ்தலன், और मैं बहुत बड़ा प्रेरित. என்னை கொண்டு தேவனாகிற அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். परमेश्वर मेरे द्वारा बड़े बड़े आश्चर्य का कार्य ஆனால் என்னுடைய உடம்பிலே ஒரு முள் வந்து परंतु கொடுக்கப்பட்டிருக்கிறது. मेरे शरीर में भी मुझे एक काटा दी गई அது है. வந்து சாத்தானுடைய என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. मुझे घुसने वाली जो है शैतान की दूध का जो है वो दिया அது गया है. என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் मैंने 3 கொண்டேன். बार परमेश्वर से विनती की कि मेरे से हट जाए. ஒரு முறை இல்ல 3 முறை ஆண்டவரிடத்தில் 3 बार வேண்டினேன். मैंने परमेश्वर से कहा. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று அந்த வார்த்தையை சொன்னார். परमेश्वर ने कहा कि मेरा अनुग्रह तेरे लिए काफी அந்த है. வார்த்தை கிடைத்த உடனே और वचन मिलते ही அதை நான் உட்கொண்டேன், मैं वो खा लिया, அதை நான் கிரகித்துக் मैं கொண்டேன், ग्रहण कर लिया, அதை நான் உணர்ந்து கொண்டேன். मैं उसे समझ लिया. ஆனந்தத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், इसलिए बड़े आनंद ஆனந்தத்தில் से சந்தோஷமா இருக்கிறேன். इसलिए आनंद हूँ. என் கிருபை உனக்கு போதும், मेरी जो अनुग्रह तेरे लिए काफी உன் है. பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். और अपनी निर्बलताओं में तेरे निर्बल में मेरी
अपनी निर्बलताओं में मेरी जो है कृपा काफी है எந்த करके लिखा है। சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உன்னோட கூட இருப்பேன். कोई भी परिस्थिति आई तो मैं तेरे साथ हूँ। என்னுடைய பலம் விளங்கும் என்றால் मेरी जो सामर्थ्य है அதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். इसलिए वहाँ पर प्रेरित कहते हैं, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு इसलिए परमेश्वर का सामर्थ मेरे पर होने के लिए, கர்த்தருடைய வல்லமை எப்போதும் என்மேல் தங்கி இருக்க परमेश्वर का வேண்டும். सामर्थ हमारे पर होने के लिए, பலவீனங்களை குறித்து அதற்கான பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன். और जो है इसलिए मेरी जो भी देखते हैं निर्बलताओं पर मैं उस पर आनंदित रहता हूँ। ஆண்டவர் சொல்லிவிட்டார், परमेश्वर ने कहा எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் சரி कोई भी निर्बलता है, என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். मेरी जो है अनुग्रह काफी है। இந்த ஊழியத்திலே और हम देखते हैं कि जो भी सेवकाई में எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் किसी भी तरह की அதை நான் விரும்புகிறேன், हाँ उसे मैं चाहता அதில் हूँ, சந்தோஷப்படுகிறேன். उसमें हम आनंदित है। இல்ல, அந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை பெரிதா என்னிடத்திலே விளங்கும். उसी समय पर परमेश्वर की जो सामर्थ हमसे बड़ी रीति से चलेगी। நான் அதை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். मैं उसी को लेकर मैं अपने आप को मतलब मैं खुश हूँ करके लिखा गया है। ஆனாலும் பலவீனமா இருக்கும்போதே நான் பலமுள்ளவனா எண்ணுகிறேன். जब मैं निर्बलता हूँ और जब मैं निर्बलता है तभी मैं मानता हूँ कि मैं बलशाली हूँ। ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் इसलिए मसीह के द्वारा எனக்கு வரும் பலவீனங்களிலும் मेरे निर्बलताओं में, நிந்தைகளிலும் निंदाओं में நெருக்கங்களிலும் और जो उपद्रव में துன்பங்களிலும் और दरिद्रता में இடுக்கண்களிலும் और संकटों में நான் பிரியப்படுகிறேன். और मैं खुश हूँ। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग। இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பிரியப்பட்டவர்களா இருக்கிறோமா? और इस तरह के जो परिस्थिति में क्या हम इस இப்படிப்பட்ட तरह சூழ்நிலையில் நாம் கொஞ்சம் பொறுமை உள்ளவர்களா இருக்கிறோமா? क्या इस तरह की परिस्थिति में हम धीरज धरकर रहते हैं? கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வந்த பலவீனங்கள் और परमेश्वर का और जो यीशु मसीह के द्वारा हमारे जो शरीर में आया हुआ எப்படிப்பட்ட பலவீனமா இருக்கட்டும், जो भी निर्बलता है, எப்படிப்பட்ட நிந்தைகளா कोई भी இருக்கட்டும், निंदा அது சுவிசேஷ நிமித்தம் எனக்கு நிந்தைகளே வரட்டும், और उनके सुसमाचार के द्वारा कोई भी निंदा है நெருக்கங்கள் வரட்டும், और जो भी आए संकट என்னோட है வாழ்க்கையிலே துன்பங்கள் வரட்டும், और जो भी है कि उपद्रव आए இடுக்கண்கள் கூட வரட்டும், और जो है कि इस तरह के जो संकट भी आए, நான் அதில் பிரியப்படுகிறேன். मैं उसमें खुश हूँ। ஏனென்றால் क्योंकि இவைகள் எல்லாம் வருகின்ற பொழுது जब ये सब आती है தேவனாய கர்த்தராய் நான் உன்னோட கூட இருப்பேன். परमेश्वर मैं तेरे साथ हूँ, இப்படிப்பட்டது நீ வந்து என்னுடைய பலத்தை உனக்கு தருவேன். मेरी जो सामर्थ तुझे देता நான் हूँ, உன்னோட வந்து அதிசயமான ஆத்மகாரம் நடப்பிப்பேன். तेरे साथ रहकर आश्चर्य अद्भुत कार्य करूंगा। கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடனே நாம் ஆசையா உட்கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर का वचन मिलते ही हमें उसे खुशी से ग्रहण அது करना நமக்கு है। சந்தோஷத்தை உண்டாக்கும், हमें वो आनंद देती है, நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். संतुष्ट ले आती है। நெகேமியா வந்து 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது नहम्याह 8वां अध्याय पर देखते हैं 12ஆம் வசனத்திலே 12 वचन पर, ஜனங்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்ந்து और परमेश्वर जो लोगों को बता हुआ है जो वचन को समझ कर தங்களுக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்ந்து और उस கொண்டபடியால் वचन को उन्होंने ग्रहण किया, அவர் इसलिए புசித்தார்கள், குடித்தார்கள், பங்குகளை அனுப்பியவர்கள் மிகுந்த சந்தோஷமாக அதை கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். खाना पीना खाए और उसे बहुत आनंद से मनाए। நம்ம அங்கு பார்க்கின்ற பொழுது जब हम देखते हैं வந்து அந்த அலங்கம் எல்லாம் இடிந்து கிடந்தது, और वहाँ पर देखते हैं कि पूरा महल टूट गई थी, அதை கட்டினார்கள், उसे बांधा गया। கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை அங்கே வாசித்தார்கள். और परमेश्वर का जो है कि वहाँ पे हम देखते हैं कि परमेश्वर के वाचा को वहाँ पर पढ़ा गया, கர்த்தருடைய வார்த்தைகளை விளக்கி சொன்னார்கள். परमेश्वर के वचन को बताया அதை गया। கேட்டவுடனே எல்லோரும் அழுதார்கள். वो सुनकर सब रो पड़े, இப்பொழுது அழ வேண்டாம், अभी रो मत விசாரப்பட வேண்டாம், और रो मत, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. परमेश्वर की वचन पूरी हुई है। நன்றாக புசித்ததை கொண்டாடுங்க. अच्छी रीति से खाकर इसे तुम हंस खुश से मनाओ। எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டும் அருமையானவர்களே. ये प्रिय परमेश्वर के लोग அருமையான தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के நாமும் लोग கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். परमेश्वर का वचन हम भी सुने, ஆலயத்துக்கு போகிறோம், भवन में जाते हैं, அங்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை वहाँ கேட்கிறோம். रहकर परमेश्वर के वचन सुनते हैं। அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். बहुत सारे हम जो है இந்த कि வார்த்தையிலும் உள்ளத்துக்குள்ளாக போக इस வேண்டும். वचन हमारे हृदय में जानिए। வழியருகா விதைக்கப்பட்ட அந்த நிலத்தை போல रास्ते இருக்கக்கூடாது. पर गिरे हुए जो बीज के समान नहीं। வசனத்தை கேட்டு உணராமல் இருக்கின்ற பொழுது वचन को सुनकर नहीं समझे तो சாத்தான் வந்து பிடிங்கி கொண்டு போயிடுவான். शैतान ले चलेगा। இருக்கிறது ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். यह हम भवन में ही है, வந்து நம்மை குறித்து பிரசங்கம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. हमारे द्वारा जो भी है जो वचन जो है वो वचन दी जाती அந்த है। பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். वो जो है कि हम उसी को ही हम देखते அந்த हैं। வார்த்தை நாம் உட்கொள்ளாவிட்டால், उस वचन जब खाएंगे नहीं, காதிலிருந்து நம்ம அதை உணராவிட்டால் अगर हमारे कान के द्वारा सुन के சாத்தான் समझे तो பிடுங்கி கொண்டு போயிடுவான். शैतान ले चलेगा। சிலவேளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம், कभी हम संतुष्ट है उसे ग्रहण அந்த करेंगे। வசன நிமித்தம் கொஞ்சம் உபத்திரம் துன்பம் வந்த உடனே वचन के द्वारा थोड़ी सी भी कोई कष्ट नष्ट आई तो அதை விட்டு விடுவோம். அப்படியும் இருக்க கூடாது. उसे हम छोड़ देते हैं। वैसे ही இதுல नहीं வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். करना। और वचन को ग्रहण இந்த करते உலகத்தில் உள்ள வந்து இந்த சிற்றின்பங்களால், हैं। इस दुनिया के जो है कि संकट से இந்த உலகத்திலே நாம்
நாம் சம்பாதிப்பதிலே इस दुनिया के जब हम देखते हैं कि जो हम அதிலே कमाते மனதை हैं, செலுத்தி விடுகிறபடினால் उसमें हम जब हमारी இந்த வசனத்தை நெருக்கி போட்டு விடுகிறது. इस वचन को वो दबा देती है, அவளும் பலம் கொடுக்க மாட்டார்கள். वो हम देखते कि वो फल नहीं देंगे. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போல இருக்க வேண்டும். अच्छी जमीन पे बोए हुए बीज के समान होना है. வசனத்தை கேட்க வேண்டும், वचन को सुनना है, அதை உணர வேண்டும், उसे समझना है, நன்மை செய்வான இதயத்திலே பதிக்க अच्छे வேண்டும். हृदय के अंदर उसे बसाना है, அப்பொழுது நாம் பலன் கொடுப்போம், तब हम फल देंगे, அப்பொழுது நாம் கனி கொடுப்போம், तब हम देंगे फल, அப்படியே காணப்படுவோம். ऐसे हम रहेंगे. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम वचन से वचन ஹalleluya, हालेलुया, ஹalleluya. ஹalleluya. ஜெபிப்போம். प्रार्थना करेंगे. அன்பின் ஆண்டவரே, हे प्रिय நம்மை परमेश्वर, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் आपके नाम को மகிமைப்படுத்துகிறோம். महिमा करते हैं உம்முடைய प्रभु, வார்த்தைகளுக்காக நன்றி आपके वचन செலுத்துகிறோம். के लिए धन्यवाद. ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் वचन இருந்தது, परमेश्वर से அது था, தேவனா இருந்ததுன்னு वो परमेश्वर சொல்லப்பட்டது. था. உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது वो ஆண்டவரே. वचन आपकी सामर्थ और जीवन है. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். वचन मिलते ही मैं उसे खा लिया कर लिखा है. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது और जो यिर्मयाह जो नबी कहते हैं, வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். वचन मिलते ही मैं खा लिया. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. आपके वचन मेरे हृदय के लिए आनंद और संतुष्टता करके लिखा है. கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर आपकी वचन मेरे को दिया गया உம்முடைய है. வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறபடி, आपके वचन मेरे अंदर है, इसलिए அந்த வார்த்தையுடன் ஜீவிக்கிறபடி, आपके वचन के अनुसार जीते हैं, அந்த इसलिए வார்த்தையுடன் செயல்படுகிறபடி वचन के अनुसार चलते हैं, इसलिए உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. आपकी जो भी नाम दिया गया உம்முடைய है, நாமம் எனக்கு आपके தரிக்கப்பட்டிருக்கிறது. नाम दिया गया प्रभु, இந்த உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது दुनिया देखकर डरती है. என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. शास्त्र पर लिखा है प्रभु. கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. परमेश्वर का वचन जो है कि वो आत्मा को बहलाने वाली அது है. பேரை ஞானியாக்குகிறதா वो இருக்கிறது. देखते हैं कि साधारण इंसान को बुद्धिमान அது बनाती है. எல்லோட இருதயத்தையும் சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. सभी इसको वो संतुष्ट करती है. அது தூய்மையின் கண்களை தெளிவிக்கிறமா இருக்கிறபடியா वो है कि आंखों को निर्मल, और वो निर्मल करती है, आंखों को उजाला देती है. அது என்றைக்கும் சுத்தமும் வந்து என்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால், वो हमेशा शुद्ध है और हमेशा है कर அது உண்மையும் நீதி உள்ளதுமாய் இருக்கிறபடியினால், सत्य है और जो नीति है कर இந்த देखते हैं. வசனத்தை ஜீவிக்க எங்கள் எல்லாரும் கிருபை इस தாரும். वचन के अनुसार जीने के लिए हमें अनुग्रह அந்த करो. வசனம் எங்களோட கூட இருக்கட்டும். वचन हमारे साथ हो. நாங்கள் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும், हम भले सोए या उठे, நாங்கள் வேலைக்கு போனாலும் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தாலும், हम काम पर जाए या वापस लौटे, உங்களுடைய வாசனத்தை தியானிக்கிற தியானத்தை எங்களுக்கு தாரும். वचन की जो ध्यान करने की ध्यान दो. உங்களுடைய வசனம் எங்களுக்கு செயல்படட்டும். वचन हमारे साथ चले. எல்லோரும் வசனத்தினால் அவர்கள் செய்யப்படட்டும். वचन के अनुसार सब चले. எல்லோருக்கும் வசனமே காணப்படட்டும். वचन सबके पास हो. வசனத்தை கேட்டு உட்கொள்ளட்டும். वचन के ही सब लोग खा ले. அதனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை उसके பெற்றுக் द्वारा கொள்ளட்டும். आने वाले आशीष को पाले. கர்த்தரை அப்படியே செய்வீராக. परमेश्वर ऐसे कीजिए. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन. ஆமென்.